டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் ரொம்ப ஈஸியா கடகடன்னு குறையிறதுக்கு என்னங்க பண்ணலாம்? ஸோ இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. சரி, இந்த பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல இந்த இப்படியே தான் லைஃப் லாங் நம்ம மெடிசன் சாப்பிட்டுட்டே தான் இருக்குமா? ஸோ இந்த டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கு. பிளட் சுகர் லெவல் குறையணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் எக்ஸசைஸ் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். மூணாவதா தான் நம்ம மெடிசன்ஸ் அப்படின்றத கொண்டு வரலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் மூலயமாகவே நம்ம சர்க்கரை நோயை கண்டிப்பாக குறைக்க முடியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உடற்பயிற்சி, உணவு, இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் குறைய ஆரம்பிக்கும். இதுல மூன்றாவதாக ஒரு விஷயம் நம்ம சொன்னது மெடிசின்ஸ், மருந்துகள். இப்போ இந்த மருந்தை நம்ம தேவைக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் எந்த தேவைக்கு இருக்கோ, எந்த அளவிற்கு நமக்கு பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டியது நம்ம சொன்ன டயட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நேரத்திற்கு நம்ம சரியான உணவு எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, டயட்டோட சேர்த்து நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிலே நம்ம என்னன்னா எக்ஸசைஸ் அப்படின்றதும் இதனோட சேர்ந்துரும். சரிங்களா? இந்த உடற்பயிற்சி இதனோட சேர்ந்துரும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், இதனோட யோக பயிற்சிகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள், சர்க்கரை நோய் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். சிலருக்கு பார்த்தோம்னா ஹெரிடிட்டியா இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. எங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தது, எனக்கு ஒரு 35 வயசுலயே சுகர் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனடியாக இந்த ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குறைவான வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா, அதை சரி செய்யறதுக்கு, அதை முழுவதுமாக நம்ம சரி செய்யறதுக்கு இந்த வயதை பொறுத்து மருந்துகள் எடுக்கும் போது ஃபியூச்சர்லயும் நமக்கு மெடிசன்ஸே இல்லாம நார்மலான ஒரு லைஃப் நம்ம இருக்க முடியும். இதற்கு தான் நம்ம முதல்ல சுகர் இருக்குன்னா உடல் பருமன் எவ்வளவு இருக்கு, உடல் பருமனை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இப்போ அந்த பாடி வெயிட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளை நம்ம எடுக்கணும். அப்போ உடல் எடை முக்கியம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில உடற்பயிற்சிகள் இருக்கு, யோகா பயிற்சிகள். சில டெய்லி நம்ம வாக்கிங் இவ்வளோ தூரம் போறேங்க, 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ்லாம் வாக்கிங் போறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. ஆனா அதை விட ரொம்ப ஈஸியா நமக்கு சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணோம்னா நிறைய பயிற்சிகள் இருக்கு, எக்ஸசைஸ் இருக்கு, யோகாசன பயிற்சிகளை நம்ம பயன்படுத்தணும். அதனோட பார்த்தோம்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சில விஷயங்கள், அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் என்னன்றதை நம்ம தீர்மானிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். ஒருவேளை உடல் பருமன் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா நிச்சயமாக உடல் எடையை நம்ம குறைச்சே ஆகணும். அடுத்ததாக உணவு முறைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த உணவு அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை என்ன தெரியுமா? ஒரு ஓகே, எந்த உணவு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம், தேவையான நேரத்துல வெளியில அவுட் சைட் ஃபுட்டும் சாப்பிடலாம், மாத்திரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ் சேர்த்து போட்டா சரியா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 6 மாதம், ஒரு வருடத்திற்குள்ளாகவே என்னன்னா சுகர் என்னதான் மெடிசன் சாப்பிட்டாலுமே கியூர் ஆகாத மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அது கண்ட்ரோலுக்கே வராம அதிகமாயிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்ததுன்னா அதை தவிர்த்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளுடைய பிளட் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள், ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி, லெஸ் கார்போஹைட்ரேட் டயட் எடுக்கணும், ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஏன் ப்ரோட்டீன் கண்டென்ட் எடுக்கிறோம்னா, நம்ம சுகர் இருக்கும் பொழுது உடல்ல நரம்புகள்ல அதிகமான பாதிப்புகள் ஏற்படுது. நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அதற்காக தான் நம்ம புரோட்டீன் டயட் சேர்த்து நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சாப்பிட்டுட்டு துவர்ப்பும் கசப்பும் நிறைந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறைகளை நம்ம பார்த்து சாப்பிடணும். இந்த துவர்ப்பு கசப்பு என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னா, நேச்சுரலாவே நம்ம பாடியில கணையத்தை தூண்டி, அதாவது பேன்கிரியாஸ் செல்களை தூண்டி அதுல நமக்கு இன்சுலின் செக்ரிஷனை அதிகமாக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவு முறையில நம்ம ஃபாலோ பண்ணும்போது
நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். மூன்றாவது விஷயம் நான் சொன்னது என்னன்னா, நம்மளுடைய மருந்து முறைகள். எந்த மாதிரியான மருந்து முறைகள், சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன விஷயங்களோட மருந்து முறைகள்ல மருந்து முறையுமே எப்படின்னா கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பேசிக்கா நிறைய பேர் வந்து திரிஃபலா சூரணத்தை வந்து பயன்படுத்திட்டு இருப்பீங்க. திரிஃபலா சூரணம் சாப்பிட்டும் எனக்கு வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொன்னா அதற்கு இன்னும் அதை விட சிறந்த மூலிகைகளை வந்து அதனோட சேர்த்து பயன்படுத்தும் பொழுது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி நம்ம எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய திரிஃபலா சூர்ணத்தோட திரிகடுகு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்ப திரிஃபலா திரிகடுகு இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்க்கும்போது இதனுடைய ஆற்றல் இன்னும் பல மடங்குக்கு நமக்கு இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், திரிஃபலா நம்ம எடுத்துக்கிறோம். இதனோட வந்து பார்த்தோம்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றும் திரிகடுகு. இது எல்லாமே இது 100 கிராம், இது 100 கிராம் எடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம பயன்படுத்த போறோம். இதை எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா, காலை இரவு 2 வேளையும் ஒரு அரை கிளாஸ் வெந்நீர்ல கலந்து குடிச்சிடணும். சாப்பிட்ட பிறகுதான் நம்ம ஒரு உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் பிறகு இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்லாவே நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரிசல்ட் அப்படின்னு சொன்னோம்னா, 1 மந்த்துக்கு நம்ம வந்து ஃபாஸ்டிங் பிபியோட நம்மளுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம். மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் திரிகடுகும் திரிஃபலாவும் நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது அதனுடைய ஆற்றலே தனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு மருந்து முறை என்னன்னா மாசிக்காய். இந்த மாசிக்காய் பொடி மட்டும் தனியா எடுத்துக்கணுங்க. மாசிக்காய் பொடி மட்டும் தனியா எடுத்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துடணும். இதுல 10 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி. அப்போ இந்த மாசிக்காயோட 10 கிராம் அளவு மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம இதையுமே வந்து வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இதை டெய்லியுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நார்மல் குறையும். அது முக்கியமாக இது யாருக்கு உடனே இந்த எஃபெக்ட் நமக்கு தெரியும்னு பார்த்தோம்னா, ஒரு 35-40 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, ஏன்னா இந்த திரிகடுகு திரிஃபலா இதுலையுமே அதிகமான ஆற்றல் இருக்கு. மாசிக்காயும் மஞ்சள் பொடியும் நான் சொன்ன மாதிரி 100 கிராம் மாசிக்காய் 10 கிராம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு மண்டலம் இதை ஃபாலோ பண்ணும்போதே நம்ம பிளட் சுகர் லெவல் நல்லாவே நார்மலுக்கு வர்றது தெரியும். உணவோடு உடற்பயிற்சி இந்த மருந்து முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் ரொம்ப இளம் வயதிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா ஈஸியா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.